ஹாய். இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல நிறைய மக்கள் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்றதுல இருந்து நின்னுறாங்க. இப்போ அங்கிள் மாணிக்கம் நம்ம கூட இருக்காங்க. இவங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட சேர்மனா இருக்காங்க. அப்புறம் ரியல் எஸ்டேட்குள்ள இருக்காங்க, நிறைய பிஸ்னஸ் பண்றாங்க, அப்புறம் எல்ஐசிக்குள்ள இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அங்கிள் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஹாய் அங்கிள், சொல்லுங்க. வணக்கம். தனிஷ் விஜேந்திர சேனல் நேயர்களுக்கு வணக்கம். சொல்லுங்க தம்பி. அங்கிள், நீங்க இப்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ இந்த இடத்துக்கு வரதுக்காக நீங்க உங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? நான் ஒரு சாதாரண டீ கடை ஸ்டார்ட் பண்ணேன். என்னுடைய 21 வயதில் ஒரு சாதாரண டீ கடை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா, நல்ல க்ரௌடாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன். எங்கன்னா தலைவாசல் வெஜிடபிள் காய்கறி மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன் அப்படின்னா, நம்ம எங்கே பிஸ்னஸ் பண்ணுறோமோ அங்கே நிறைய வாய்ப்புகள் இருக்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறத நான் அப்போ சின்ன வயசுலேயே எனக்குள்ளே இருந்தது. அதனால் எனக்கு ஜீரோ, தம்பி சொன்னால் அப்படி ஜீரோன்ட்டு, எனக்கு சின்ன வயசுல எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா தான், என்னுடைய தம்பி ஒருத்தர், அவ்வளோதான். பட் அந்த சூழ்நிலை எல்லா தேவைகளும் எனக்கு தேவையானதை நானே தான் பூர்த்தி செஞ்சுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். ஸோ அதனால் அப்போ அந்த சாதாரண டீ கடை தொடங்குவதற்கு ஃபைனான்ஸில் ஒரு 5000 ரூபாய் கடன் வாங்கி தான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடியது ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்து ஓடிக்கிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ளே அசைக்க முடியாமல் இருந்ததுனால அதை நல்ல க்ரௌடாக இருக்கக்கூடிய வெஜிடபிள் மார்க்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் அரௌண்ட் ஏரியா கிட்டத்தட்ட தலைவாசல்லேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கக்கூடிய அத்தனை விவசாயிகள், வியாபாரிகள், அது மட்டும் இல்லாத கோயம்புத்தூர், இந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய கோயம்புத்தூர், கடலூர், பாண்டிச்சேரி, அரியலூர், இந்த பக்கத்துல இருந்து வியாபாரிகளும் வருவாங்க. கிட்டத்தட்ட காலையில் ஒரு 10,000த்துக்கும் மேற்பட்ட நபர்கள் போகக்கூடிய இடமா இருக்கக்கூடிய பகுதியில் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரொம்ப சிரமமான ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்த ஒரு 3 மந்த்ஸுக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிது. அதுக்கு பிறகு அந்த ப்ராஃபிட் வரும்போது சரி அடுத்து என்ன பண்ணலாம், காலையில் 10 மணியோட அந்த ஒர்க் முடிஞ்சிடும். அப்போ அதுக்கு பிறகு இன்னும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஏன்னா எனக்கு ஒரு அசைக்க முடியாத ஒரு எண்ணம் இருந்துட்டுது. நாம் இந்த சமூகத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு வரணும், அதே மாதிரி இந்த சமுதாயத்துக்கு நல்ல ஒரு செயல்பாட்டை செய்யணும், நாம் இந்த சமுதாயத்தில் உயர்ந்து நிற்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள தனியாத தாகமாக இருந்ததுனால அடுத்தது 10 மணிக்கு மேலே அந்த கடை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எனக்கு சரி, வித்தவுட் இன்சூரன்ஸ் விச் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் வி கேன் டூ லைக் தட் ஐ திங்க்டு. ஸோ அப்போ யோசித்தேன், சரி இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக, இங்கே பப்ளிக் ரிலேஷன்ஷிப் இருக்குது, இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ இன்சூரன்ஸ் நிறைய மெனி கைண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய அண்டர்டேக்கிங் நிறுவனமான லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. 2002 ஏஜென்சி எடுத்தேன். ஏன்னா நமக்கு காசு இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, எங்கள் அப்பாவும் மற்றதும் பெரிய மில்லியனர்லாம் கிடையாது. ஸோ அதனால் இன்சூரன்ஸ் ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணேன். இந்த பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை அப்படியே யூஸ் பண்ணேன். நான் இன்சூரன்ஸ் அவேர்னஸ் அவங்களுக்குள்ளே க்ரியேட் பண்ணேன். ஸோ நிறைய அன்னையிலேருந்து சக்ஸஸ்ஃபுல் ஏஜெண்ட்டாக இன்னை வரல ஏஜென்சியும் பண்ணிகிட்ருக்கேன். எதனால உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? நம்ம ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் இருந்திருப்பீங்க, அதுலேருந்து எதனால எல்ஐசிக்குள்ளே போய் அங்கே ப்ராஃபிட் எப்படி நம்ம மேக் பண்ண முடியும்னு உங்களுக்கு தாட் வந்து? அதான் என்ன விஷயம்னா, எனக்கு நிறைய ஏர்ன் பண்ணணும், பத்தலை அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு பத்தலைன்னு இருந்தால் அவன் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும். ஒரு ஸ்டூடெண்ட் படிச்சுக்கிட்டு இருக்கிறவனுக்கு இன்னும் பத்தலைன்னு நினச்சான் அப்படின்னா நிறைய புக்ஸு அது இது படித்து அவன் பயங்கர நாலேஜபிள் பர்சனாக மாறிடுவான். அப்போ எனக்கு அந்த இன்னும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருந்ததுனால வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில், என்கிட்ட பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம எந்த பிஸ்னஸ் பண்ணலான்னு யோசிக்கும்போது சம் ஏஜென்சி அப்படியே போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா சரி நம்ம ஏஜென்சி எடுத்துடலாம், அதுலேயும் எல்ஐசியில் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு யோசித்தேன். ப்ரைவேட் இன்சூரன்ஸ்லாம் இருந்தது, பட் இருந்தாலும் ஐ டிட் நாட் பிலீவ் த ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஏன்னா மக்கள் நம்புறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்படின்ட்டு லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் ஆத்தூர் பிரான்ச்சில் நான் ஏஜென்சி எடுத்தேன். இப்போ நீங்கள் எஜுகேஷன் படிக்கணும்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க, உங்களால் அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடிஞ்சிச்சா? படிக்க முடியல. எஜுகேஷன் எஜுகேஷன் இட் நாட் நாலேஜ்.
எஜுகேஷன் வந்து நாலேஜை கிரியேட் பண்ணும், பட் அது மட்டுமே நாலேஜ் கிடையாது. காமன் சென்ஸ் இஸ் நீடு ஃபார் எவ்ரி ஒன். ஏன்னா இப்போ நம்ம கர்ம வீரர் காமராஜர் ஒன்றும் அவர் பிஹெச்டி படிச்சுட்டு வர கிடையாது. பட் மிகச்சிறந்த ஒரு செயல்பாடெலாம் செஞ்சது எல்லாத்துக்குமே தெரியும். அது உலகம் அறிந்த விஷயம். இன்றைக்கும் எல்லார் மனசுலையும் நின்றுட்டு இருக்கக்கூடிய ஒரு கர்ம வீரர் காமராஜர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ நம்ம உலகத்திலேயே வேறு லெவலில் நம்ம எல்லாருமே இருக்கோம். நம்ம பசங்க போய் முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அதுக்கு கர்ம வீரர் காமராஜரும் காரணம். ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஸ்கூலை திறந்து வச்சு எஜுகேஷன் வந்து க்ரியேட் பண்ணவர், டேம்ஸ் இந்த மாதிரி. ஸோ அதுக்கெலாம் அவர் ஒன்று பிஹெச்டி படிச்சுட்டு வந்தோம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, எடின்பர்க் யூனிவர்சிட்டிலாம் அவர் படிச்சுட்டு வர கிடையாது, சாதாரணமாக இருந்தவர் தான். ஸோ அதனால் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. பட் இருந்தாலும் இருந்தது எனக்கு. ஆரம்பத்தில் நான் ஒரு வழக்கறிஞராக ஆகணும்னு எண்ணம் இருந்தது எனக்கு சின்ன வயசில். பட் அது வேறு வழி இல்லாத சூழ்நிலையில் அது தவிடுபொடியாக்கப்பட்டு என்னுடைய ஆசைகள் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் நான் அதுக்காக ஐயோ நம்ம வழக்கறிஞர் ஆக முடியல அப்படின்லாம் அந்த ஃபீல் கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கான நாலேஜை நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அங்கேருந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஒன்லி கேன் கிரியேட் எவ்ரி திங். அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும், அத்தனை விஷயத்தையும் கற்றுக்க முடியாதுங்கிறது கிடையாது. ஸோ அதனால் நான் அதுக்கு பிறகு கரஸ்லேயே எம்ஏ ஹிஸ்ட்ரி டிட் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. இப்போ நிறைய மக்கள் நான் எடுத்தோன்னே பிஸ்னஸ் தான் பண்ண போகிறேன், வேலைக்கு போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? நான் வேலைக்கு கூட போயிருப்பேன். எனக்கு அப்போ பணம் தேவைப்பட்டது. ஏன்னா பணம் தான் எல்லாம் நிர்ணயிச்சது. மணி ஒன்லி டிசைடு எவ்ரி திங். அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா இப்போ எங்களுக்கு நான் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பேப்பர் ஒரு 50 பைஸ் இல்லைன்னா 25 பைஸ், அதுக்கு கூட காசு சிரமமான சூழல் இருந்ததுனால ஸோ மணி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஸோ அதனால் நான் சேலரிக்கு போனால் அதிகம் ஏர்ன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக நான் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணேன். பிஸ்னஸில் எப்படி முதலீடு இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணி டெவலப் ஆகணுங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் இதிலிருந்து எப்படி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளே நீங்கள் இது நல்ல கொஸ்டின். ஏன்னா எனக்கு கிடைக்கல, சின்ன வயசுல எஜுகேஷன் கிடைக்கல. அதுக்கு பிறகு நானாக முயற்சி பண்ணி படிச்சுக்கிட்டது தான். ஸோ அதனால் என்ன பண்ணேன், நான் இப்போ எனக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட் பேஸில் இருந்த இந்த எல்லா மக்கள் நமக்கு பழக்கவழக்கானாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணேன், இன்சூரன்ஸினுடைய பாலிசி ஹோல்டரை மாற்றினேன். இப்போ அந்த பாலிசி ஹோல்டரை மாற்றும்போது எவ்ரி 6 மந்த் ஒன்ஸோ அல்லது இயர்லி ஒன்ஸோ அவங்ககிட்ட போய் ப்ரீமியம் கலெக்ட் பண்ண போகும்போது அவங்கள பார்ப்போம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நானும் ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் அவங்களோட இருப்போம். ஸோ அப்போ அவங்க எப்படி, அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது, அட்டிடியூட் எப்படி இருக்குது, அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது, மற்றவங்கள ஏமாற்றக்கூடிய தன்மை இருக்கா, இல்லை மிக சிறந்த நபர்களாக இருக்காங்களா, அவங்களுக்குள்ள என்ன நாலேஜ் இருக்குது, அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஸ்பெசிஃபிக்காக நல்ல ஒரு நிபுணத்துவம் வாய்ந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னால் தெரிஞ்சிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சப்ப நான் என்ன பண்ணேன், ஒய் வி கேனாட் ஸ்டார்ட் ஒன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் லைக் தட் ஐ திங்க்டு. அப்போ யோசிக்கும்போது ஐ மேட் சம் டீச்சர்ஸ் ஆல்சோ. அந்த டீச்சர்ஸில் சப்ஜெக்ட் வாரியாக டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க, அவங்களும் பழக்கம் இருக்குது, பிஸ்னஸ் மேனும் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களெல்லாம் ஒரு கோஆர்டினேட் பண்ணேன். டீச்சர்ஸ் ஒரு 5-6 டீச்சர்ஸு. ஸோ எனக்கு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கிறது எண்ணம். பட் ஐ காண்ட் ஸ்டார்ட். இப்போ நான் மட்டுமே அதை ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதாவது யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். நம்மளால் முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா எதுவுமே முடியாது, முடியும்னு நினச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள், அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேருந்து ஹிமாலயன் ஹில்ஸுக்கு நான் நடந்து போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சா சொல்லும்போது மற்றவங்க பார்த்து சிரிக்கலாம், இவன் என்னடா இதை போய் பேசிகிட்டு இருக்கான், நடக்க முடியுமா அப்படின்னு. பட் டெய்லி நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுங்க, மார்னிங் ஒரு 10 கிலோமீட்டர், ஈவினிங் ஒரு 10 கிலோமீட்டர் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4000 கிலோமீட்டர் வரலாம். இப்போ ஹிமாலயன் ஹில்ஸ் நம்ம ரீச் பண்ணோம்னா 4000 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 நாட்களில் நம்ம ரீச் பண்ண முடியும். ஸோ அப்போ டெய்லி நம்ம எந்த ஒரு ப்ராசஸாக இருந்தாலும் சரி, டெய்லியும் அதற்கான முயற்சிகளில் சற்றேனும் அயற்சியே இல்லாமல் தொடர்ச்சியாக நாம் செய்யும்போது கட்டாயமாக ஜெயிக்க முடியுங்கிறது உண்மை. ஸோ முடியாது அப்படிங்கிற விஷயமே கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணேன், அந்த டீச்சர்ஸு, பிஸ்னஸ்மேனு இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சி நம்ம ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் நம்ம சத்யசாய் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன். இன்றைக்கி நான் ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது சத்யசாய் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்,
சத்யசாய் பப்ளிக் ஸ்கூல், சத்யசாய் விமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதில் நான் மட்டும் கிடையாது, இன்னும் 32 நபர்கள் இருக்காங்க. எல்லாம் பிஸ்னஸ் மேனு, பொலிட்டீஷியனு, டீச்சர்ஸு எல்லாருமே இருக்காங்க. அதில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறது மட்டும் கிடையாது, எனக்கு ஏற்பட்ட அந்த கல்வி கிடைக்காத தாக்கம் எங்களுடைய போர்டு மீட்டிங்லேயும் நான் பேசி, அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீ கொடுக்குறோம். சொத்து அவங்களுக்கு எந்த விதமான அசட்டு அது மாதிரி இன்கம் சோர்ஸ் இல்லை அப்படின்னா டோட்டல் ஃப்ரீ. அப்பா மட்டும் இல்லாத குழந்தைங்களுக்கு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அவங்களுக்கு ஏர்னிங்ஸ் கம்மியாக இருந்தால் அவங்களுக்கும் 25% அந்த மாதிரி நாங்கள் ஃப்ரீ கொடுக்குறோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு சின்ன வயசுலேயே வந்து ஸ்கூல்ஸ்லாம் ஆரம்பிச்சிருக்கீங்க. அப்போ எப்படி வந்து நிறைய டீச்சர்ஸ், பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாருமே வந்தாங்க? தம்பி வந்து சின்ன வயசுன்னு ஒன்று என்னை பார்த்துட்டு சின்ன வயசாக இவருக்கு 47க்கு மேலே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நான் அந்த எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது 2012, அப்போ என்னுடைய வயது வந்து 31, 32 தான். அப்போ வந்து நல்ல கேள்வி தான். ஒரு 31 வயது நிரம்பிய ஒரு இளைஞனோட எப்படி அவர் இருப்பார், எப்படி பண்ணுவார் அப்படிங்கிற பயணத்தில் வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காப்படி. இந்த சமூகத்தில் வந்து நாம் என்ன நினைப்போம்னா, நம்மளை யாருமே பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். பட் இந்த சமூகம் நம்மளை உற்று நோக்கிக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பையன் 21 வயதே நிரம்பியவன் சாதாரணமாக எந்த விதமான முதலீடும் இல்லாமல் ஒரு சாதாரண டீ கடையை துவங்கி அப்படியே ரியல் எஸ்டேட், இன்சூரன்ஸு இந்த மாதிரி வந்துட்டுருக்கான், வளர்ந்துட்டுருக்கான்னு பார்க்கும்போது என் மேலே இருந்த நம்பிக்கையும் நான் பழகக்கூடிய தன்மையும் என்ன அவங்களும் 10-15 ஆண்டு காலமாக நான் இன்சூரன்ஸு ப்ரீமியம் கலெக்ஷனு மற்ற சர்வீஸ் இதுக்காக போகும்போது என்னை பார்த்த அந்த நம்பிக்கையில் தான் அவங்க எல்லாருமே வந்தாங்க. அந்த நம்பிக்கை பொய்க்காமல் இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ இதிலேருந்து எப்படி நீங்கள் ரியல் எஸ்டேட்குள்ளே போனீங்க? அதாவது இதிலேருந்து நான் ரியல் எஸ்டேட்டுக்கு போகலை, இதுக்கு முன்னாடியே ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா ஏஜென்சி எடுத்து எல்ஐசி ஏஜென்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு பிறகு அடுத்தடுத்து எனக்கு தான் இன்னும் பத்தலை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்குல்ல. அதனால நான் என்ன பண்ணேன், அப்போவே பிளாட்ஸ் வாங்கி விற்கிறது, 2 பிளாட் வாங்கி விற்கிறது, 1 பிளாட் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரிலாம் செஞ்சேன். அதுக்கு பிறகு வந்து நம்ம ஏன் நாமளே ஒரு தனியாக ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் வாங்கி டிடிசிபி அப்ரூவ்டு வாங்கி பிளாட் போட்டக்கூடாது அப்படின்னு தோணி, அதுக்கு பிறகு அதுக்கு ஒரு 1 or 2 பார்ட்னர்ஸையும் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு ரியல் எஸ்டேட் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என்னுடைய வீடு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி சந்தில் தான், 20 அடி வீதியில் தான் இருக்குது. பட் நாங்கள் இப்போ போடக்கூடிய அத்தனை பிளாட்ஸும் பார்த்தீங்கன்னா 33 அடி ஸ்ட்ரீட்டு, ட்ரைனேஜு, ஸ்ட்ரீட் லைட்டு, அது இல்லாத வாட்டர் லைன் பைப்பு, இவ்வளோ ஃபெசிலிட்டிஸோடு எக்ஸலண்ட்டாக போட்டு கொடுக்குறோம். ஏன்னா மக்கள் வந்து குடியிருப்பு பகுதி மிக சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், ப்ளஸ் யாருமே சோசியல் சர்வீஸில் அத்தனையிலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சர்வீஸும் இருக்கும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு சாப்பாடு கொடுத்தாலும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சேவை, அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம். அது மாதிரி தான் நம்மளும் ரியல் எஸ்டேட்டும் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் சமூகத்துக்கு சேவை செய்கிறதுக்காக தான் செஞ்சிட்ருக்கோம், அதுவும் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே அங்கிள். இப்போ வந்து இந்த யங்கர் ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட்குள்ளெலாம் வரணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எதுவுமே ஒருத்தர் வந்து ஜெயித்த பிறகு அவரை பார்க்கும்போது உயரமாக இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. பட் அவங்க ஜெயிக்கிறதுக்காக எவ்வளோ எஃபோர்ட் போட்டாங்க, எவ்வளோ சிரமப்பட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அத்தனை வழிகளும் உங்களுக்கு தெரியாது. பட் அதெல்லாம் கடந்து வரும்பொழுது மட்டும்தான் ஜெயிக்க முடியும். நீங்கள் அதை பார்க்கலாம். அதாவது ஒரு 12th ஸ்டூடெண்ட்டு ஒரு 600க்கு 598, 596 மார்க் வாங்கும்போது ஒரு நாள் தூக்கி கொண்டாடும் அந்த பையனை. பட் அந்த பையன் அந்த 1 இயர் ஃபுல்லாக எத்தனை மணிக்கு தூங்கியிருப்பான், எப்போ எழுந்திரிச்சு படிச்சிருப்பான், விடாமல் படித்து தூக்கமே இல்லாமல் படித்ததுனால தான் அந்த மார்க் கிடச்சிருக்கும். இன்றைக்கி 12th முடித்த பசங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், அதை கடந்து வந்த மாணவர்களுக்கும் தெரியும். அது மாதிரி தான் வெற்றி வாகை சூடின எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அதனுடைய கஷ்டங்கள் வந்து மிக அதிகமாக இருக்கும். அந்த கஷ்டத்தெல்லாம் இஷ்டத்தோடு நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிக்கும்போது கட்டாயமாக உங்களை நோக்கி வெற்றி வருங்கிறது தான் உண்மையான விஷயம். இவெல்லாம் நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாத்தையும் என்ன சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா, நான் என்னை விட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச நபர்கள் நிறைய இருக்கலாம். உங்களுக்கே அந்த தனியாத தாகம் ஜெயிக்கணுங்கிற வேகம் இருக்கலாம். ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் போதாது, ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்காக வந்து முயற்சி எடுக்கணும். அந்த முயற்சி எடுத்தால் என்னால் ஜெயிக்க முடியலன்னு விட்டுட்டு போகிறதுக்கு பேர் இல்லை முயற்சி, அது தொடர்ச்சியாக இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி முடியாது அப்படிங்கிறது முடியாதுங்கிறது இல்லவே இல்லை, அத்தனையும் முடியும். அப்போ என்ன பண்ணுன்னா உங்களுடைய மைண்டில் வந்து அதை டிசைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் முடியும், என்னால் முடியும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். அதாவது யூனியன் இஸ் ஸ்ட்ரென்த்தும்பாங்க.
தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் சேர்மனாக இருக்கேன், ஃபவுண்டர் சேர்மனாக இருக்கேன். இது காரணம் என்ன? நம்மளால் செய்ய முடியும்னு நினச்சதுனால அதுக்கு யாரெல்லாம் இணைச்சா நம்ம அதை செய்ய முடியுங்கிறத நம்ம செஞ்சோம். ஸோ நீங்கள் தனியாக 150 கோடி 200 கோடி போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதனால் நமக்கு அதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு தேடல் ஆரம்பிச்சிடணும். ஒரு எய்ம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த எய்மை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவாக எதெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் நீங்கள் சேர்க்கும்போது உங்களுக்கு கட்டாயம் வெற்றி கிடைக்கும். ஸோ மைண்டில் வந்து எப்பயுமே பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்கணும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும். எதையுமே செய்யணுங்கிற அந்த ஆக்டிவ்னஸ் இருக்கணும். நம்மளால் முடியாதுங்கிற எண்ணமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய பிறப்புங்கிறது ஒரு சாதாரண சம்பவமாக இருக்கலாம். பட் இறப்புங்கிறது சரித்திரமாக மாறணும். அதே மாதிரி நாம் முன்னேறுவதற்கு முன்னாடி வரக்கூடிய தயக்கமும், முன்னேறின பிறகு கிடைக்கக்கூடிய வெற்றிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மயக்கமும், முன்னேற்றத்தினுடைய முட்டுக்கட்டை அதெல்லாம் உதறி தள்ளிவிட்டு வாழ்க்கையில் எழுச்சி பெற்று வீறுநடை போட்டு நீங்கள் அனைவரும் வெற்றி நடை போட வேண்டும் என்றால், முடியாது என்பதை உங்கள் மனதிலிருந்து அகற்றிவிட்டு முடியும் என்ற ஒரு எண்ணத்தை மனதிலே ஏந்தி கொண்டு அன்றாடம் ஒவ்வொரு நாளும் வெற்றிக்கான செயல்பாட்டினை நீங்கள் செய்யும் பொழுது கட்டாயமாக ஒரு நாள் வெற்றி வீரனாக நீங்கள் இருக்க முடியும். இந்த சமூகம் உங்களை பார்த்து வாழ்த்தும். அத்தனை விஷயங்களும் அனைவருக்கும் நன்மை பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.